திருச்சி மக்களவை தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வாக்கு சேகரித்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாக்யராஜ். கள நிலவரம். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவிற்கு இன்னும் 14 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் பிரச்சார களம் சூடுபிடித்துள்ளது. அரசியல் கட்சிகளும் விதவிதமான நூதன முறையில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை பகுதிகளான நத்தம்பண்ணை, பாலன் நகர், கவிநாடு மேற்கு, அகரப்பட்டி, ஆட்டாங்குடி, மேட்டுப்பட்டி உள்ளிட்ட 44 இடங்களில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக திமுக, கம்யூனிஸ்ட் கட்சியினர், மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா உள்ளிட்டோர் வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவு திரட்டி தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வருகின்றனர். பிரச்சாரத்தின் போது பேசிய அமைச்சர் ரகுபதி, எதிர்க்கட்சிகள் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது மக்களை குலைத்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாநகராட்சியோடு 12 ஊராட்சிகள் இணைக்கப்பட்டால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு 100 நாள் வேலை கிடைக்காது என்ற அச்சத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இதனால் சில பகுதிகளில் தங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்வதில் உண்மை இல்லை. கலைஞர் நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தில் புதுக்கோட்டை நகராட்சி இணைக்கப்பட்டு 100 நாள் வேலை திட்டத்திற்கு எந்தவித பாதகம் இல்லாமல் செயல்படுவோம் என அமைச்சர் ரகுபதி உறுதியளித்தார். தற்போது நாங்கள் வாக்குறுதி அளித்து விட்டு சென்றோம் என்றால் இன்னும் 2 ஆண்டுகளில் சட்டப்பேரவை தேர்தல் வர உள்ளது. அப்போது எங்களை பொதுமக்கள் கேள்வி எழுப்பலாம். 100 நாள் வேலை திட்டத்தை கொடுக்காமல் நிச்சயமாக சட்டப்பேரவை தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க வரமாட்டோம் எனவும் ஏழை எளிய மக்களை வாழ வைப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கம். அதனால் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என தீவிர வாக்கு சேகரிப்பில் அமைச்சர் ரகுபதி ஈடுபட்டு வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.